ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. சாரிடா, தூங்கிட்டேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சா? எப்பா சாமி போது நிப்பாட்டு. கேட்டா கனவுல மாட்டிட்டேன்னு வாய் குடுத்தாம சொல்லுவேன். இப்போதான் அங்கிள் கால் பண்ணாரு. கடத்தப்பட்டவங்க எல்லாருமே சோசியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருந்தவங்க. அண்ட் ரீசெண்டாக ஒரு லோனை ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. இதை தவிர காமன் ஃபேக்ட் வேறு எதுவுமே இல்லைன்னு சொன்னார். லோனாப்பா? டே, நமக்கு 2 சாய்ஸஸ் இருக்குடா. சஸ்பெக்ட் அந்த லோன் ஆப்பால் பாதிக்கப்பட்டவனாக இருக்கணும், அப்படி இல்லையா அந்த பாதிக்கப்பட்டவனுக்கு வேண்டப்பட்டவனாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஆப்பை ப்ரமோட் பண்ணுறவங்கள கொலை பண்ணுறது தான் அவனுக்கு மோட்டிவ். சம்திங் சீம்ஸ் டு பி கோயிங் ராங். 9 o'clock ஷார்ப்பாக மீட் பண்ணலான்னு. அது இல்லைடா, ஜிம்மிக்கு வேறு உடம்பு தெரியல, யாரை பார்த்தாலும் கடிக்குது. நேற்று கூட நீயே பார்த்தில, உனக்கே தெரியும். நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும்டா. சாரிடா, என்னால் வர முடியாது. குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இதுவரை 2800 நாய்களை கொன்று புதைத்துள்ளோம் என்று போஜேகவுடா கூறியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நாய்களின் உணவில் விஷத்தை சேர்த்து சுமார் 2800 நாய்களை கொலை செய்தோம் என்று பின்னர் அவற்றை தென்னை மரங்களுக்கு அடியில் புதைத்ததாக நமது குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக சிறைக்கு செல்லவும் தயார் என்று தெரிவித்தார். உன்ன மாதிரி யூடியூபர்ஸ் உன்னை பார்த்து திருந்துட்டோம். ரிமி! ரிமி!
தப்பிச்சது. ஜிம்மி! 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 ஆக்ஷன். புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? இன்வெஸ்ட் பண்ண பணம் இல்லாம லோன் வாங்க லோன் அலையறீங்களா? கவலையை விடுங்க. ஈஸி லோன் ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்றது மூலமா கேம் விளையாடி கிடைக்கிற பாயிண்ட்ஸை மணியா கன்வெர்ட் பண்ணி உடனே வித்ராவும் பண்ணிக்கலாம். இன்னும் எங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? இன்ஸ்டால் பண்ணுங்க, பணத்தை வெல்லுங்க. சார், 8th ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் கிளாஸ் டீச்சர். உங்கள் பேர் கூட கோதண்டன் சார். மீரா மிஸ்ஸிங் கேஸில் பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணது நான் தான் சார். ஓகே சார். மீரா பற்றி சொல்ல முடியுமா? நல்ல பொண்ணு சார், கிளாஸ் டாப்பரும் கூட. மீரா எத்தனை மணிக்கு சார் வருவாங்க? எப்போவுமே 30 மினிட்ஸ் பிஃபோர் இருப்பாங்க சார். அன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க சார். இட் மீன்ஸ் 30 மினிட்ஸ் லேட்டர், 9:30. மீரா லேட்டாக வராங்கன்னு நீங்கள் ஏன் முன்னாடியே பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணல? அதான் வந்துட்டாங்களே சார். நீங்கள் யார் சார்? சார், நான் ஃபைனல் இயர் லா காலேஜ் ஸ்டூடெண்ட். என் காலேஜ் ப்ராஜெக்ட் விஷயமா இந்த கேஸ் அன்அஃபிஷியலாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ சொல்கிறீங்களா? அன்றைக்கும் லேட்டாக வருவாங்கன்னு நினச்சேன் சார், ஆனால் வரல சார். சரின்னு பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணும்போது தான் தெரிஞ்சது ஷீ இஸ் மிஸ்ஸிங்னு. ஓகே சார்.